ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாக்யலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் தான் பார்க்க போகிறேன். வாங்க எபிசோட் போகலாம். என்ன நடக்குதுன்னா, கோபி அப்புறம் அவங்க அம்மா பாக்யா இவங்கெல்லாம் ஹாலில் நிற்காங்க. அப்போ கோபியோட அம்மா சொல்கிறாங்க, பாக்யா நீ இனிமேல் ரெஸ்டாரண்ட்லாம் போகணும், வீட்டிலேருந்து பசங்களை கவனிச்சா போதும். இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக என்ன சொல்லியிருக்காங்க, அப்பா வேலைக்கு போகணும், அம்மா வீட்டில் இருக்கணும்னு எதுக்காக சொல்லியிருக்காங்க, இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. சும்மா பேக்கை தூக்கிட்டு போனால் மட்டும் காணாது, பசங்களையும் கவனிக்கணும், அதனால் நீ வேலைக்கெலாம் போகண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாக்யா வந்து பேசி முடிச்சிட்டிங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நான் பசங்களை கவனிச்சுக்கிறேன், அதில் நான் கரெக்டாக தான் இருக்கேன், என் வளர்ப்பில் எந்த வித இதுவும் இல்லை, நான் நல்லது கெட்டது சொல்லி தான் வளர்த்துருக்கேன். இது பசங்க வந்து நல்லது, அதாவது ஜெயிச்சா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பங்கு உண்டு, தோத்தாலும் அது மாதிரி பங்கு உண்டு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் பையன் ஜெயிச்சா மட்டும் என் மகன் ஜெயிச்சிட்டான்னு மட்டும் கொண்டாடுறாங்க, தோத்தா மட்டும் என்ன இதில் பங்கு கிடையாது, இதுலேயே அவங்களுக்கு பங்கு உண்டு அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. வெளியே போய் நின்றுட்டு எழில் கூப்பிட்டு எழில்கிட்ட பேசுகிறாங்க. இனியாவே நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோ, நான் ஜெனிட்டையும் அமிர்தாட்டையும் சொன்னேன், அவங்க கவனிச்சுக்கிறேன்ட்டாங்க, நீயும் கொஞ்சம் பார்த்துக்க, இனியா உங்ககிட்ட தான் ஃப்ரீயாக பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எழில் சொல்கிறாங்க, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், ஆனால் பாட்டி சொன்னது நீ மனசில் வச்சுக்கிறாதம்மா, ரெஸ்டாரண்ட் போய்ட்டோன்னு சொல்கிறாங்க. உடனே பாக்யா வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிடுறாங்க. போனோன்னா அங்கே வேலை பார்ப்பாங்கள்ல அந்த ஒர்க்கர்ஸ்லாம் கூசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி நடந்துருச்சான், என்னதான் இருந்தாலும் செல்வி பையன் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. பாக்யாவுக்கு அது காதில் படுது, இருந்தாலும் போகிறாங்க. உடனே பாக்யா வந்து பேச்சுவாக்கில் ஒருத்தங்கிட்ட கையில் செல்வி இந்த காய்கறிலாம் வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நடக்காங்க. உடனே அவங்க வந்து என்ன பண்ணுற தெரியாமல் முழிக்காங்க. உடனே பாக்யா அவங்க ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு செல்வி கரண்ட் பில் கெட்னியா செல்வின்னு கூப்பிட்றாங்க. உடனே பக்கத்தில் உள்ள ஒர்க்கர் வராங்க. ஒர்க் வந்து செல்வி அக்கா கேட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் பாக்யா யோசிக்காங்க, செல்வி வரமாட்டாலோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்காங்க. உடனே பக்கத்தில் உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் கேட்காங்க, செல்வி அக்கா இனிமேல் வரமாட்டாங்களா அப்படின்ட்டு. பாக்யா அக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, வேலையை பாருங்க, நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. செல்வியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா செல்வி தரையில் படுத்துருந்து அழுதுட்டுருக்காங்க. ஆகாஷ் வந்து செல்வியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நான் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், நீ இப்படி கெடுத்துட்டே அப்படிங்கிற மாதிரி செல்வி அழுதுட்டுருக்காங்க. ஆகாஷும் அழுதுட்டுருக்காங்க. அப்போ வந்து பாக்யா வராங்க. பாக்யா வந்து செல்வின்னு கூப்பிட்டோன்னே செல்வி எழுந்திரிச்சு அக்கான்னு மன்னிப்பு கேட்காங்க. உடனே ஆகாஷ் கேட்டால் பாக்யா சத்தியம் வாங்குறாங்க, இனிமேல் இனியா கிட்ட நீ பேசக்கூடாது, நான் இந்த அந்தஸ்து அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீ படிக்கணும், நீ படித்து நல்ல நிலைமைக்கு வரணும், கலெக்டர் ஆகணும், அது மாதிரி இனியும் நல்லா படிக்கணும், அதனால் படிப்பில் கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்லிட்டு என் மேலே ப்ராமிஸ் பண்ணுங்கள். இனியா வந்து எனக்கு சத்தியம் பண்ணிட்டா, இன்னும் நீ சத்தியம் பண்ணி இனியாட்ட பேச மாட்டேன், நல்லா படிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. உடனே ஆகாஷும் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க, இனியாட்ட இனிமேல் பேச மாட்டேன், அதுக்கப்புறம் நல்லா படிப்பேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. உடனே பாக்யா வந்து செல்வியை கூப்பிட்றாங்க, வேலைக்கு வான்ட்டு. செல்வி வர தயங்குறாங்க. பாக்யா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.